வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் தாவேகா தொண்டர்களை உள் அரங்கத்தில் சந்தித்திருக்கிறார் திரு விஜய். அரை மணி நேரம் பேசியிருக்கிறார். திமுக தாவேகா அப்படின்ற புள்ளியை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கவனிச்சிருப்பீங்க அவர் பேச்சை. முக்கிய சாராம்சமாக என்ன கருதுறீங்க? திமுகவை தான் பிரதான எதிரியாக அவர் சொல்கிறாரு. தான் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு பொசிஷனிங் பண்ணிக்கிறார். அதிகம் கவலைப்பட வேண்டியது அதிமுக தான். ஏன்னா மாற்று என்று வார்த்தைக்கு அர்த்தமாக திமுகவுக்கு எதிராக தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறது. பாலிடிக்ஸில் பொசிஷனிங் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்றது, யாருக்கு எதிராக நிற்கிறீங்க, எங்கே நிற்கிறீங்கன்றது அதை தெளிவாக திரும்ப திரும்ப அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்ப்ரவைஸ்டு ஸ்பீச், ஒரு இம்ப்ரெசிவ் ஸ்பீச்னு கூட நம்ம சொல்லலாம். கடந்த பேச்சுக்களை விட இது கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த, நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய, ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு ஸ்பீச் தான். அஃப்கோர்ஸ் இன்னும் நல்லா ஒரு ஆங்கிலத்தில் வசனா ஹி குட் ஹவ் டன் இட் மோர், இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம். பட் எனிவே இதுவே நாட் பேட், நல்லா தான் பேசியிருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் அவருடைய பின்புலத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான செய்தி தான். இது நான் வரேன், நான் இங்கே இருக்கேன், நான் போராட போகிறேன், தோக்குறனோ ஜெயிக்கிறனோ நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றார். என்னால் முடிந்த அளவு உங்களுடைய கப்பலில் ஓட்டைகளை போடுவேன்றார். அவர் தன்னை திமுகவுக்கு மாற்றாக அவர் வர்ணித்து கொள்வதன் மூலம் அதிமுகவுக்கு அவர் தூக்கமற்ற இரவுகளை கொடுக்குறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் கூட்டணிக்கு வரமாட்டான்றது ஆல்மோஸ்ட் நோ சர்டன். தான் தான் ஆல்டர்னேட்டிவ்ன்றார் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ 26 அவர் கண்டிப்பாக அலையன்ஸ்க்கு போக மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. அப்படி தான் நான் இந்த ஸ்பீச்சை எடுத்துக்கிறேன். ஃபண்டமெண்டலி அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திமுகவுக்கு தான் தான் மாற்று என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் நிறுவியிருக்கிறார். தன்னுடைய எதிரியை தெளிவாக களத்தில் வரையறுக்கிறார். மாற்றுன்னு பொசிஷன் பண்ணுறதுல திமுகவுக்கு மாற்றுன்னு பொசிஷன் பண்ணுறது சரியான ஸ்ட்ராட்டஜியா? திமுக ரெண்டுக்கும் மாற்றுன்னு பொசிஷன் பண்ணுறது சரியாக இருக்குமா? திமுகவுக்கு தான் மாற்றுன்றது தான். திமுகவை பாராட்டவும் தேவையில்லை, தூஷிக்கவும் தேவையில்லை. அது கொஞ்சம் கிரே ஏரியாவாக கூட அவருக்கு இருக்கலாம். தான் மாற்றுன்னு திமுகவை மட்டுமே எதிரியாக பொசிஷனிங் பண்ணுறது மூலமாக, தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறது, திமுகவுக்கு மாற்று தான் திமுக தான் தனக்கு எதிரின்னு சொல்கிறது மூலமாக ஏடிஎம்கே கிட்ட ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறார். எதுக்கு? ஸ்மால் விண்டோ. அது பாலிடிக்ஸில் 100% நம்ம நினச்சது தான் நடக்கும்னு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கு ஒரு அலையன்ஸ் வரலாம். விஜய் மேஜர் பார்ட்னராகவும் ஏடிஎம்கே ஜூனியர் பார்ட்னரும், இதெல்லாம் எதுவுமே நடக்காது. அல்லது வைஸ் வர்ஸாவாக கூட வச்சுக்கோங்களேன். கடந்த 3 மாதம் 26 வாய்ப்பு ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. பட் ஸ்டில் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம நினைக்கிறதுக்கு மாறா போவதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குது. ஏன்னா டெஸ்டட் ஓட் பேங்க் ஏடிஎம்கே, அன்டெஸ்டடுங்கும் போது மைனர் பார்ட்னராக போக ஏடிஎம்கே ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு 10% விண்டோ ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அவருடைய பிரதான எதிரி திமுக தான், அதிமுக அல்ல. அதனால் அதிமுக போய் சீண்ட வேண்டிய அவசியம் எனக்கு. திமுகவும் எதிரி அதிமுகவும் எதிரி இன்னைக்கு போய் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர், அது பொலிட்டிக்கல் சூசைட். அதை யாருமே விஜய் பொசிஷனில் செய்ய மாட்டாங்க, அவசியமும் இல்லை. அதுக்கு பதவியில் இருக்கிறது திமுகங்க. யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக தான் நான் பேச முடியும். நேற்றுக்கு அதிகாரத்தில் இருந்தவன் நாளைக்கு வர வாய்ப்புள்ளவனை பற்றிலாம் பேசுகிறதுன்றது அதிக பிரசிங்கத்தனமானது. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க், அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் எப்படி போவார்ன்றது தான் இப்போ முக்கியம். இது வெறும் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, பேசிக்கிட்டே இருக்கிறதால பிரயோஜனம் கிடையாது. கிரவுண்டில் எங்கே போக போகிறீங்க நீங்கள்? இப்போ பிரசாந்த் கிஷோர் தோத்துட்டார், பட் 3.5% ஓட்ஸ், 3 to 4% ஓட்ஸ், 3% ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. இட்ஸ் நாட் பேட். என்ன கேட்டிங்கன்னா, அவர் கடந்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் பீகாரோட நிலப்பரப்பு முழுவதையும் கிட்டத்தட்ட காலால் அளந்திருக்கிறார். 90% அனைத்து கிராமங்களுக்கும் 90%க்கு மேலே கிராமங்களுக்கு போயிருக்கார். எல்லா சொத்துமே இதில் விட்டுட்டேன், சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டேன்லாம் சொல்கிறேன். அது தெரியாது நமக்கு. அதை நம்ம யூ ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அது பணம் உள்ளவன் அதெல்லாம் ஒரு கன்சல்டன்சிக்கு 150 கோடி 200 கோடி வாங்கின ஒரு பணத்தை விட்டுன்றதெல்லாம் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். பட் உழைப்பு நான் தான் சொல்ல வரேன். கிராமங்களுக்கு போய் பீகார் முழுவதும் 90% கிராமங்களை காலால் அளந்திருக்கிறார். நீங்கள் உண்மையான இந்தியாவோட பல்ஸ் அப்போ தான் உணர முடியும். மகாத்மா காந்தி 1915 தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியா வந்த பொழுது கோபாலகிருஷ்ண கோகலே அவருக்கு கொடுத்த அட்வைஸ், அரசியலுக்கு வரப்போறியா, அப்போ முதல்ல இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு வான்றார் ஓராண்டு காலம். அப்போ தான் காந்திஜி இந்தியா பூரா சுற்றுப்பயணம் பண்ணும்போது நம்ம மதுரைக்கு வரும்போது அந்த பாலத்துக்கு அந்த ஆற்றுல ஒரு பெண், ஒற்றையாடை உடுத்திய பெண், தன்னுடைய புடவையை தோச்சு காய வைக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் மாற்று புடவை கிடையாது, ஒரு பாதி புடவையை தண்ணியில் உலர வச்சு அதை தோச்சிக்கிட்டு இருக்கா. அந்த காட்சி ரொம்ப அற்புதமான காட்சி. ஸோ காந்திஜியோட மனசு அதுதான் மாற்றுது. உங்களுக்கு இந்தியாவின் வறுமை, அடிமை இந்தியாவின் வறுமை எந்த அளவுக்கு தன்னுடைய ஆடையை
துவைத்து போடக்கூட வசதி இல்லாத ஒரு பெண், ஏனெனில் மாற்று ஆடை மாற்றுப்படவே அவளுக்கு இல்லை. அதுதான் காந்திஜியை வந்து உங்களுக்கு வெற்று மார்புடன் அதற்கு அடுத்த காலகட்டங்களில் வந்து அரையாடை உடுத்த மகாத்மா காந்தியை உந்தி தள்ளியது. மதுரையில் அவர் பார்த்த அந்த வறுமை, அந்த பெண் தன்னுடைய புடவையை தோய்த்து கொண்டிருந்த அந்த நிலை. எதுக்கு சொல்லணும்னா, அந்த ஓராண்டு இந்தியா முழுவதும் வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் காந்திஜி போய் பார்த்தப்போ தான் உண்மையான இந்தியாவோட நிலைமை அவருக்கு புரியுது. இன்ஃபேக்ட் அது எல்லா அரசியல்வாதிகளுமே செய்யணும். அவங்களுக்கு அதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பாடம். அந்த வறுமை இன்றைக்கி இல்லை, இருக்கவும் முடியாது, இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த வறுமை இல்லை நமக்கு. பட் உண்மையான இந்தியாவோட பிரச்சனைகளை வந்து கிராமங்களில் போய் பார்த்து நம்ம காலால் அளந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போய் பார்ப்பது தான் முழு நேர அரசியல்வாதிகளுக்கான முதல் பாடம் நான் பார்க்குறேன். கோபாலகிருஷ்ண கோகலே காந்திஜிக்கு சொன்னது வந்து இன்றைக்கி எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்முடைய பிரசாந்த் கிஷோர் போயிருக்காரு 90% கிராமம். பிரசாந்த் கிஷோருக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை, ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். ஒரு புதிய கட்சி தொடங்குறாரு. அவர் கிராமமாக போய் தன்னுடைய முகத்தையும் கட்சியையும் சின்னத்தையும் பதிய வைக்கணும்னு அவர் முனைப்பெடுக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்த பிறகு தான் கட்சி தொடங்கியிருக்கோம்னு சொல்றாரு. தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, தன்னை பதிய வைக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அங்கே போனார்னு நான் எடுத்துக்கல. அப்படி இருந்தால் அது தப்பு. இந்தியா எங்கே வாழ்கிறது, எப்படி இருக்குதுன்னு அறிந்து கொள்வதற்காக அவர் போனார். பிரசாந்த் கிஷோர் ஒரு அனலிஸ்ட். அவர் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது, சினிமா நடிகர் கிடையாது. புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் பீகார் மாநிலம் முழுவதும் தெரியாத முகம் அவர். தெரியாது எல்லாருக்கும். நம்முடைய விஜயை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரசாந்த் கிஷோரை பீகார் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இஸ் அன் அனலிஸ்ட். அவர் கிராமமாக போனது வந்து தன் கட்சியை பிரபலப்படுத்துறதுக்கு இருந்தாலும் கூட அதில் அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது அவர் பீகார் மக்களை தெரிந்து கொள்கிறார், இந்திய மக்களை தெரிந்து கொள்கிறார். ஆக்சுவலி அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டு நடந்திருக்கு. விஜய் அவர்கள், நாங்கள் வந்து ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம், ஆனால் அவங்க உங்களுக்குள்ளே வந்தாங்களா? தமிழ்நாட்டு கிராமங்களின், ஏன்னா கிராமங்கள் தான் உயிர் நாடி நமக்கு வந்து, தமிழ்நாட்டு கிராமங்களின், தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான பிரச்சனைகள், அவருடைய வாழ்வியல் சிக்கல்கள், இதெல்லாம் விஜய்க்கு என்ன தெரியும்? தன்னுடைய திரைப்படத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லோரும் தனக்கு வாக்களிப்பார்கள்னு நம்புறார். அது ஒரு மித். அது ரொம்ப தவறான எண்ணம். ஓட்டு போடுறது ஒரு பக்கம் விடுங்க கார்த்திகேயன், ஓட்டு போடுறான் போடலை அது செகண்டரி. பிரசாந்த் கிஷோர் கிராமங்களுக்கு போனது தன்னை பிரபலப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, அதை விட முக்கியமாக அவர் பீகாரோட கிராமங்களில் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற அறிந்து கொள்வதற்காக, உண்மையான மக்கள் பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு. அந்த முயற்சியை, அந்த காரியத்தை விஜய் செய்தாரா? நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஏற்கனவே போயிருக்கலாம், உண்மை, நான் மறுக்கல. இவர் சினிமா பவர்ஃபுல் சினிமா ஆக்டர், சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி அவர் தான், விஜய் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, கிராமங்களில் ஒவ்வொரு குடிசைக்குள்ளேயும் போயிட்டீங்க, அவங்க உங்களுக்குள்ளே வந்தாங்களா? அவங்களோட உண்மையான வாழ்க்கை தரம் என்ன, அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி அரசாங்கம் சொல்லக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கா, அவங்களோட உண்மையான பிரச்சனைகள் தான் என்ன, அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க? இந்தியாவின் உயிர் நாடி ஆன்மா கிராமங்கள்னார்ல காந்திஜி. இப்போ அந்த அந்த பயணம் இல்லாமல் நீங்கள் வந்து போய் வந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் உங்கள் கால்களால் அளக்காமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு அரசியல்வாதியாக வர முடியும்? இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ வந்தாங்கன்னா அவங்க நீண்ட நாள் அரசியலில் இருந்து வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் தேர்தல் காலத்துலேயும் தேர்தல் அல்லாத காலத்துலேயும் எல்லா இடங்களுக்கும் போயிருக்காங்க, மக்களோட அளவலாக இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டோம், அதனால் மற்றவங்கெல்லாம் வந்த பிறகு போவாங்க, நாங்கள் போயிட்டு தான் வரோன்றது தவறான பார்வை. நீங்கள் வந்து அனைவருக்கும் வீடு, எல்லோரும் பட்டப்படிப்பு படிக்கணும், குறைந்தபட்சம் பைக் இருக்கணும், நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்லாம் நேற்று தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டின் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தான் பேசுகிறார். அதுக்கு வரேன் நான். அதாவது வந்து நீங்கள் இந்திய மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்புகள் என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் எங்கே சார் போய் யார்கிட்ட சார் பார்த்தீங்க? இது வரைக்கும் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் வந்த பிறகு விக்கிரவாண்டி அண்ட் மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசுனீங்க, கால் பூமியில் பதிஞ்சதுன்னு சொல்லலாம். அதை தாண்டி 6 ஊருக்கு போனீங்க நீங்கள். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர். துரதிருஷ்டவசமாக முடிஞ்சு போச்சு கரூரில். அதுக்கு பிறகு காஞ்சி வேனில் நின்று தானே பேசிட்டு போனீங்க. எங்கே நீங்கள் போய் எங்கே மக்கள் சந்திச்சிங்க? ஒரு பிரசாந்த் கிஷோர் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் மக்களோட மக்களாக போய் நின்று இருக்கார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது கொடுக்கும் அனுபவம் வேறு. மக்கள்கிட்ட போய் நம்ம நிற்கிறோன்னா கார்த்திகேயன், அது கொடுக்கும் அனுபவம் என்பது வேறு. அதுவும் ஒரு அரசியல்வாதிகளுக்கு அது வந்து ரொம்ப அளப்பரிய அனுபவத்தை கொடுக்கும். ஒரு கலைஞரோ ஒரு ஜெயலலிதாவோ
ஒரு எம்ஜிஆரோ, ஏன் இன்றைக்கி ஒரு ஸ்டாலின் அவர்களோ, ஏன் ஒரு எடப்பாடி அவர்களோ கூட வந்து வெற்றிகரமான அரசியல் தலைவர்களாக முகிழ்க்க முடிந்தது அப்படின்னா, அரசியல்வாதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன நினைச்சாலும் அவங்களை ஏமாற்ற முடியாது. அந்த பல்ஸ் அவங்களுக்கு தெரியும். அது எங்கேருந்து வருது? அவங்களோட இன்ட்ராக்ஷன் வித் ரூரல் பீப்புள், கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுடன், அடித்தட்டு மக்களுடன் அவங்களுக்கு காலந்தோறும் இருந்த ஃபார் ஏஜஸ் இருந்த அந்த தொடர்பு, அது கொடுத்த பாடம். இவருக்கு அது என்ன வந்திருக்குது? இந்த காரு பைக்கெல்லாம் பொருத்தமற்ற உதாரணம். கார் வந்து இப்போ நான் கேட்குறேன், எல்லா வீட்லேயும் கார் வேணுன்றீங்க. எல்லா வீட்லேயும் கார் இருந்தால் ஓட்டுறதுக்கு ரோடு எங்கே இருக்குது? இல்லை, முதல்ல எல்லாருக்கும் வீடு வேணுன்றாரு. பேசலாங்க. காரும் பைக்கும் அளவுகோலா? இன்றைக்கி வந்து மற்றவங்கள மாதிரி நீங்களும் இலவசங்களை அள்ளி கொடுக்குறவங்கள தானே போயிட்டீங்க. சுகாதாரமும் கல்வியும் பற்றி பேசுங்க, பெண் கல்வியை பற்றி பேசுங்க. இதை 3 கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். காருன்றது என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கார்டுனா, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வீடு, நம்ம ஒரு காருன்னு வச்சுக்கோம். அரிசி ரேஷன் கார்டு அளவுகோலாக எடுத்துப்போம். 2 கோடி அரிசி ரேஷன் கார்டு, 2 கோடி கார் தாங்குமா? நம்ம சாலைகள் தாங்குமா? அது தேவையும் இல்லை. கார் பூலிங்கை பற்றி பேசுகிற நேரத்தில் வந்து இங்கே உற்பத்தி ஆகிற காரெல்லாம் இங்கே உபயோகப்படுத்துறதுக்கு இல்லை, ஏற்றுமதிக்கு. ஹுண்டாய் ஆகட்டும், மெட்சுபிஷி ஆகட்டும், ஃபோர்ட் ஆகட்டும், இங்கே நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மட்டுமா அது பண்ணுறோம்? நம்ம தேவைக்கு இல்லை, உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இல்லை. தான் பெற்ற எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் இல்லாமல் பெறணும்னு நினைக்கிறார். அப்படி தானே? அது எல்லாரும் எல்லாம்ன்றது வேறங்க. அளவுகோல் வந்து காரோ பைக்கோ கிடையாது. வீடு சொல்கிறவங்க கரெக்டு, எல்லோருக்கும் வீடுன்றது. அதை தாண்டி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏன்னா இது இலவச கேட்டகரியில் வந்துடுது, மற்றவங்கள மாதிரி தான் நீங்களும் வந்துடுது. சுகாதாரமும் கல்வியும். 3வது பெண் கல்வி. என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாவல் ஐடியாவாக இப்போ அரசு கலைக்கல்லூரிகளில் பெண்களுக்கு வந்து கலைக்கல்லூரிகளில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பெண்களுக்கு இலவச கல்வி. பல்கலைக்கழகங்கள் எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் இலவசம். வேறு கவர்மெண்ட்டில் மட்டும். ஏன்னா தனியாரில் பல சிக்கல்கள் இருக்குது. அவங்களோட முதலீடுகளை கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு நாவலில் இப்போ பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள்ஸ் ஜெயலலிதா கொடுத்தது 10th குழந்தைகள் படிப்பு நிறுத்துறதை பெரியாரில் ஸ்டாப் பண்ணுச்சு, இடைநிற்றலில் ஸ்டாப் பண்ணுச்சு. +2 வரைக்கும் அந்த குழந்தைய படிக்க வச்சுது. +2 படிச்சுட்டு அவள் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் பொறுத்து கூட உயர்கல்வி படித்து, லா படித்து, வக்கீலாகி, ஜட்ஜானவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம டெவலப் பண்ணணும். அப்படித்தான் உங்களுடைய கனவுகளும், உங்களுடைய இலக்குகளும், உங்களுடைய லட்சியங்களும், உங்களுடைய வாக்குறுதிகளும் இருக்க முடியும். ஒரு திமுக கிட்டத்தட்ட நீங்க சொல்ற எல்லாத்தையுமே தான் வந்துருக்கு. அதை விட மோசமா இருக்கு. அவங்களுக்காவது ஒரு நடைமுறை யதார்த்தம் தெரியுது. ஜீப் கார் கொடுப்பேன், பைக் கொடுப்பேன்றது எங்கே சார் வரும்? எங்கேருந்து வரும்? நான் கேட்குறேன். இப்போ கொஞ்சம் புரிதலோடு பேசுங்களேன். நான் 2 கோடி அரிசி கடை அளவுகோலாக எடுத்துக்கிறேன், அதில் 1 கோடி எடுத்துக்கிறேன், 50% கூட டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். ஒரு கார் குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு நல்ல கார், லோ எண்டு கார் 5 லட்சம் ரூபாய் ஆகுமா? 1 கோடி × 5 லட்சம் எவ்வளோ? 5 லட்சம் கோடி. உங்கள் பட்ஜெட் சைஸ் என்ன? ஏதாவது கொஞ்சமாவது பொருத்தம் இருக்குதா? எல்லா வீட்டுக்கும் கார் கொடுப்பேன்றது புரிதலே இல்லாத வார்த்தை. நான் எல்லாருக்கும் கல்வி கொடுப்பேன், எல்லாருக்கும் சுகாதாரத்தை கொடுப்பேன். அரசு மருத்துவமனைகளை கரெக்டாக அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறாரு. அதை வலுப்படுத்துவேன். இது 2ஐயும் நான் செய்வேன். இது 2 கொடுத்தாலே போதுமேங்க. மற்றதெல்லாம் அவன் எடுத்துப்பானாங்க. இது வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறவனுக்கு கற்றுக் கொடுக்கறது, வலையை கொடுக்கறது இல்லை, மீனை பிடிச்சி கொடுக்கறது இல்லை. அதிகபட்சம் வலையை கொடுக்கலாம் நீ. ஆகவே இந்த வாக்குறுதிகள் வந்து போலித்தனமானவை, நடைமுறைக்கு ஒவ்வாதவை. இலவசங்களை கேலி பண்ணிவிட்டு, ஏன்னா 2 டைப் ஆஃப் இலவசங்களை நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக வந்து கல்வியும் சுகாதாரத்தையும் நீ கொடுத்தினாலே போதும், மற்றதான் செஞ்சுக்க போகிறான். அதோட அடுத்த கேட்டகரி என்னை பொறுத்த வரைக்கும் பெண் கல்வி. ப்ரொஃபஷனல் கோர்சஸில் முடிஞ்ச வரைக்கும் டு பிகின் வித் கலைக்கல்லூரிகளையும் அரசு கல்லூரி 180 அரசு கல்லூரிகள் இருக்குங்க இன்றைக்கி சென்னை, தமிழ்நாட்டில். அதில் பெண்களுக்கு வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்காம் இலவசங்க. இலவசம்னா ஃபீஸ் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு புதிய திட்டங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ அப்படித்தான் நீங்கள் போக முடியுமே தவிர, நான் கார் கொடுப்பேன், பைக் கொடுப்பேன்னா வச்சு என்ன பண்ணுறது? காரை வச்சு என்ன பண்ணுறது? முதல்ல எப்படி கொடுப்பேன் கார்? ஸோ இது நடைமுறை சிக்கலை பற்றி கவலைப்படாமல் அள்ளி விடுறது கேட்சியாக இருக்குன்றதுக்கு. எனவே அதை தாண்டி அவர் டிஎம்கேவை அட்டாக் பண்ணதுன்றது அது பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி, பொசிஷனிங் பண்ணிக்கிறது. இல்லை, ஏடிஎம்கே தான் யோசிக்கணும். யோசிக்க வேண்டியது ஏடிஎம்கே. விஜயோட நேற்றைய ஸ்பீச்சை பார்த்து கவலைப்பட வேண்டியது அதிமுக தான். திமுக விட அஃப்கோர்ஸ் திமுகவுக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு. இல்லாட்டி ஏன் டிகே சிலங்கோன் ரியாக்ட் பண்ணுறார்? டிகே சிலங்கோன் ரியாக்ட் பண்ணுறாருனாலே திமுக அஞ்சுகிறது என்ற அர்த்தம். அவர் ஸ்போக்ஸ் பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், திமுகவோட முகம். மீடியாவுக்கு நமக்கெல்லாம் அவர் தான் முகம். யாரோ 4 படி கீழே திமுகவில் இருக்கவங்க யாரோ மாவட்ட செயலாளர் லெவலில் ரியாக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா ஓகே. டிகே சிலங்கோன் ரியாக்ட் பண்ணுறாருன்னா டிஎம்கே ரேட்டில்டு, பயப்படுறாங்க. அவங்க எங்கேயோ இம்பேக்ட் ஆகுது அவங்களுக்கு. அவங்க வெளியில் என்ன சொன்னாங்கன்னாலும் விஜய் வந்து அவங்கள திமுகவை
ஏதோ ஒரு விதத்தில் வந்து தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். வில் பி டிஸ்ரப்டர். நம்ம அடிக்கடி பேசுகிறது தான். அவர் அந்த கப்பலில் ஓட்டையை போட ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன சின்ன ஓட்டையாக விழுது. ஓட்டை நிறையா ஆச்சுன்னா சிக்கல். இழக்கிறதுக்கு திமுக எல்லாமே இருக்குது. ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது. விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது. எப்போ டிகேஎஸ் லெவலில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்போயே அவங்க தேர் வரிடு. அப்படி தான் எனக்கு படுது. இப்போ ஏடிஎம்கே தன்னுடைய பொசிஷனை உறுதிப்படுத்துறதுக்கு விஜயை விமர்சிக்க தொடங்கணுமா அப்போது? அது ரொம்ப சிக்கலான விஷயம். அதாவது வந்து டு பி ஆர் நாட் டு பின்னுவாங்க. தொட்டாலும் பிரச்சனை, தொடாட்டியும் பிரச்சனை. அவங்க ஒரே ஆப்ஷன் 2019 பிஜேபி, ஏடிஎம்கே, அந்த சன்ரி பார்ட்டிஸ் எல்லாம் விஜய் விமர்சிக்காம போறதுல ஒரு லாபம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. விஜய் தொட வேண்டாங்க, அவங்க தொட மாட்டாங்க. விஜய் அதிமுகவை விமர்சிக்காம இருக்கிறதுல குறைந்தபட்ச ஒரு லாபம் இருக்குன்னு யோசிக்கலாம். ஆமா, அதிமுக விஜயை விமர்சிக்காம இருக்கிறதுல லாபம் இல்லையே, நஷ்டம் அதான். இல்ல, அவர் இப்போ ஏடிஎம்கே தொடல, தொட்டா விமர்சிக்கலாம். அவர் அட்டாக் பூரா திமுக பக்கம் இருக்கும்போது நீங்க போய் விஜய் தொடாதீங்க, தொட மாட்டாங்க. அது ரொம்ப கிரே ஏரியாவாக தான் இருக்குது அவங்களுக்கு. அவர் விஜய் அண்ணா திமுகவையும் தொடர்ந்து விமர்சிக்கிறாருன்னா ஒரு தடவை 2 தடவை விமர்சிச்சா கூட இவங்க கடந்து போயிடுவாங்க. அவர் இப்போ அவர் விமர்சிக்கவே இல்லை, ஜஸ்ட் ஒன் லைனர் தான் இருக்குது. இல்லை, இந்த பொசிஷனை கேள்விக்குள்ளாக்குறாருல, அது நீங்க பைபோலார் பாலிடிக்ஸ் இல்லை, அது இருக்குது. பட் அதுக்கு வந்து நீங்க எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஏடிஎம்கே ஆற்றக்கூடாது. இஃப் யூ ஆர் கிளவர், டோன்ட் டச் ஹிம். அவரோட அட்டாக் பூரா திமுக பக்கம் இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் குளிர்காய்ங்க. அண்ட் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் 2019 அலையன்ஸை காபல் பண்ணுறது தான். அப்படி குளிர்காயும் போது அதை அறுவடை பண்ணக்கூடிய நபராக விஜய் தானே இருக்க போகிறார், ஏடிஎம்கே இல்லை. எலெக்ஷன் டைமில் சிக்கல் இருக்குது கார்த்திகேயன். அவர் என்ன பேசினார்னாலும் திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அண்ணா திமுக தான் அதிகம். இது அப்படியே 92, 96 நம்ம பேசியிருக்கோம். ஜெயலலிதாவுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் நாளும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சியை விதைச்சாங்க. கடைசியாக அறுவடை பண்ணிட்டு போனது கலைஞர். கை வந்து கலைஞருக்கு தான், திமுகவுக்கு தான். இவங்க எல்லாருக்கும் விதைக்க தான் முடியும், கால் தான் எட்டி தான் உதைக்க முடியும், கை அவருக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ விஜய் திமுகவை விமர்சனம் பண்ணாலும் அறுவடை பண்ண போகிறது அதிமுக தான். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இதில் ஜெயிக்கிற கட்சிங்கிற பெர்செப்ஷனை ஏடிஎம்கே தான் உருவாக்கும். ஆமாம். இன்னொன்றுங்க, மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பண்ணாங்களா நமக்கு தெரியாது. இன்கேஸ் 96 திமுக ஜெயலலிதாக்கு நடந்தது ஸ்டாலினுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அண்ணா திமுக தான் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக அந்த ஓட்டு அங்கே போகிறது, இவங்க தான் இவங்களை தோக்கடிக்க முடியுன்ற நம்பிக்கை. ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 1000 பேசலாங்க. விஜய் அவர்கள் 1000 பேசலாம். அவர் வந்து மக்கள் அவர் பார்க்கலாம். இந்த கடைசி 3 வாரம் நம்ம பேசியிருக்கோம், 3 வாரம் 4 வாரம், அந்த 2 வீக்ஸ் கேம்பெயின் அண்டு போலிங் டே, அது மேனேஜ் பண்ணுறதுக்கு விஜயால் எப்படி முடியும்? இப்போ பெரிய பார்ட்டிஸ் இல்லைன்னா நியூ கமர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் கிட்டத்தட்ட 70,000 பூத்ஸ்க்கு மேலே, 68,000 70,000 பூத்ஸ். பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்றது இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். ஒரு பெரிய அரசியலை பற்றி ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசிட்டு போயிடுறோம். இந்த கட்சிகளை அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ப்ளஸ் மணி ஃப்ளோ இருக்கும் பயங்கரமாக. ஸோ இது வந்து சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளை நாடி போகிறதுக்கு காரணம், போலிங் டே அன்னைக்கு திமுக அண்ணா திமுக உன் பக்கம் இல்லைன்னா உன்னோட ஓட்டு பூத்துக்கு வராது, பூத்தில் வந்தாலும் பொட்டியில் விழாது. இட்ஸ் ரியாலிட்டி. விஜய் வந்து இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அவர் பண்ணுறது, என்னோட வியூவில் தன்னால் தனியாக திமுகவை வீழ்த்திட முடியும். அஃப்கோர்ஸ் திமுக தான் என்னோட பிரதான எதிரின்னு பொசிஷன் பண்ணிக்கிறாரு, அது அவரோட உரிமை. தன்னால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அடிமுட்டாள்தனமானது. அவ்வளோ பெரிய லீடர் ஜெயலலிதா 10 கட்சியை சேர்த்து தான் திமுகவை வீழ்த்தினாங்க. எம்ஜிஆர் 4-5 கட்சியை சேர்த்து தான் திமுக வீழ்த்திருக்காரு. கலைஞர் எவ்வளோ பெரிய லீடரு, இந்திய அரசியலே ஒரு 50 வருஷம் தன்னை சுற்றி சுழல வச்ச ஒரு பெரிய லீடரு. அவர் எப்படி வீழ்த்தினார் ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதாவை? கூட்டணி 10 கட்சியில் 90 கட்சியை சேர்த்து தானே வீழ்த்தினார். இவங்க 2 பேருமே வந்து ஒரு ரெயின்போ அலையன்ஸை வச்சு தான் ஒருத்தர் வீழ்த்தியிருக்காங்க. 2016 வாஸ் an எக்ஸெப்ஷன். அப்போ கூட சின்ன சின்ன கட்சிகள் இருந்தது. எக்ஸெப்ஷன்ஸ் கான்ட் மேக் ரூல்னுவாங்க. இல்லை, அங்கே முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல டிஸ்பியூட் வரல, கூட்டணிக்கு வந்த கட்சிகள். இல்லை, அதெல்லாம் சிக்கல். நான் அதுக்குள்ளெல்லாம் போல. நான் அதை நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஐ மீன் லிமிட்டட் பாயிண்ட் கார்த்திகேயன். நீங்கள் திமுகவை வீழ்த்துறது உங்களோட நோக்கன்றீங்க, என்னோட எதிரி திமுகன்றீங்க. திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்றீங்க. நல்லது. வரலாறுலேருந்து பாடம் கற்க மறுக்கிறவர்கள் வந்து தவறை திரும்ப திரும்ப செய்வாங்க. தோஸ் ரெஃப்யூஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டரி ஆர் கண்டெம்ட் டு ரிப்பீட் இட்டுன்னுவாங்க. நீங்கள் வந்து வரலாறுலேருந்து தோல்விகள்லேருந்து பாடம் கற்றுக்க மறுக்கிறீங்க. நீங்கள் தனியாக திமுகவை ஆனானப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே வீழ்த்தலன்னும் போது விஜய் எப்படி வீழ்த்துவார்? நான் கேட்குறது ஐ மீன் லிமிட்டட் பாயிண்ட். வீழ்த்துறதுன்ற அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் கூட்டணி இல்லாமல் உங்களால் அது சாத்தியப்படவே படாது. இல்லை, தன் தலைமையிலான கூட்டணின்னு ஒன்று, இன்னொன்று திமுகவை விமர்சிக்கிறதன் மூலமாக திமுக தாவேக்கான பொசிஷன் பண்ணுறது மூலமாக
ஏடிஎம்கேக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகாம தாவேக்காக்கு வரும்னு அவர் அவர் நம்புறாரு. அதில் இருக்க ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, அதிகமாக நீங்கள் ஆன்டி டிஎம்கேவை விதைச்சு வளர்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் 92 96 நான்லாம் களசாட்சி அதுக்கு. நான் அந்த 4 வருஷம் அங்கே அவங்க கூடயே இருந்திருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி, ஜெயலலிதாவுக்கு எதிராக மேற்கொண்ட அரசியல், டாக்டர் சுவாமி வந்து லீகலாக அவர் ஃபைட் பண்ண கேசஸ், அது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசில் உரமாக பதிஞ்சுது. கலைஞர் வந்து அப்போ ரொம்ப திமுக ரொம்ப வீக். இன்ஃபேக்ட் 93 வைகோ வெளியில் போனோன்னா டிஎம்கே வந்து ரொம்ப ரொம்ப வீக் அண்ட் அண்டர். அசம்பிளி ரெப்ரசன்டேஷன் ஒன்று பரிதி மட்டும் இருக்கார், பார்லிமெண்ட்டில் 0. ஆனால் கடைசியில் என்னாச்சு, கடைசி ஒரு மாதம் மூப்பனார் வெளியில் வராரு, கலைஞர் திமுகவோட கூட்டணி. அந்த ஒரு மாதம் வாழப்பாடி ராமமூர்த்தியும், ஏன்னா அவரும் காங்கிரஸ்லேருந்து ராஜீவ் காங்கிரஸ்னு ஒன்று வச்சுட்டு பாமகவோட போயிட்டார். சுப்பிரமணிய சாமி வாஸ் லெஃப்ட் இன் த லர்ச். அறுவடை பண்ணது யார்? அந்த நிலைமை விஜய்க்கு வராதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அதிகமாக ஆன்டி டிஎம்கேவை பேசி எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் போகிறதுல இருக்க ஒரு ரிஸ்க் என்னென்னா, நீங்கள் எந்த ஆன்டி இன்கம்பன்சியை வளர்க்குறீங்களோ அது உங்களுக்கு மாறா உங்களை கையை மீறி ஏடிஎம்கேக்கு போய் உதவும். ஆனால் திமுக மேலே இவர் வைக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களும், அதிமுகவும் 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி, கடந்த காலங்களையும் ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி, கிட்டத்தட்ட அவங்களுக்கும் பொருந்துற மாதிரி தானே இந்த விமர்சனங்களை வைக்கிறாரு. அதை வச்சுட்டு போய் அவர் கூட்டணியை சேர முடியும்? இல்லைங்க, இப்போ இருக்கவங்களுக்கு தான் அது பொருந்தும். நீங்கள் அதுக்கு முன்னால் இருக்கவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யார் பவரில் இருக்கா அதுதான். அதுக்கு முன்னால் 5 வருஷம் 10 வருஷம் அது தட் டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ திமுகவுக்கு எதிராக அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மக்களால் கவனிக்கப்படுது. திமுகவுக்கு எதிராக விஜய் குற்றச்சாட்டுகளை வச்சா மக்கள் நிமிர்ந்து பார்க்குறாங்க. நம்பகத்தன்மை, ஏன்னா பேகேஜ் இல்லை அவருக்கு. ஏடிஎம்கே சொன்னால் நம்ப மாட்டேன்றான். இன்னும் 4 மாதத்தில் இந்த கவர்மெண்ட் ஒருவேளை அன்பாப்புலர் ஆச்சு அல்லது சம்திங் பிக் ஹேப்பன்ஸ்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி அவர் இன்னும் அதிகமாக பேச 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 அறுவடை பண்ணுறது அதிமுக கையில் போய் விழுந்துடும். அந்த ரிஸ்க் இருக்குது. இது நடந்தது 96. அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்க இந்த ஃபண்டமெண்டல் டைனமிக்ஸ் வந்து விஜய்க்கு புரியலன்றது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸோட வினோதமான விஷயங்களில் ஒன்று என்று நான் பார்க்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.